ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமான இடியாப்ப மாவை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்டஃப்டு கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இடியாப்ப மாவு ரெடியாகிட்டு இருக்குது. இப்போ உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஏத்தம்பழம், அதாவது நேந்திரம்பழம்னு சொல்லுவாங்க, அதை நான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த நெய்லையே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பிள்ளைங்க ஸ்நாக்ஸுன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு பொரித்த பண்டங்களை வாங்கி கொடுக்கறத விடவும் இந்த மாதிரி ஆவியில் வச்சு வேக வச்சு கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. அதுலேயும் நல்ல ஹெல்த்தியானதாக நம்ம ஸ்டஃபிங்லாம் வைக்கிறோம். ஏத்தம்பழம் நெய்லையே நல்ல ஃப்ரை ஆயாச்சு. ஒரு 1/4 கப்பு போல் அவல் எடுத்து கொஞ்சமாக தண்ணீரை தெளித்து ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அவலை சும்மா போடுறத விடவும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணீரில் ஊற போட்டு சேர்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது நாட்டு சர்க்கரை கிடையாது, வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பொடிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூளும் சேர்த்துடலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகணும். கட்டி கட்டியாகவே இருந்தாலே போதும். நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்கும்போது அது நல்லா மெல்ட் ஆகி சூப்பராகவே இருக்கும். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை நம்ம ஆன் பண்ணியே வச்சுருந்தோம்னா இந்த வெல்லம்லாம் உருக ஆரம்பிச்சிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிகிட்டே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணணும். இதை இப்படியே சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கோம், சுக்குத்தூள் சேர்த்துருக்கோம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம், வெல்லம், இதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இனி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இனி கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். பூரணத்தை வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கோம். நல்லா ஆறிப்போய் இருக்குது. இடியாப்ப மாவும் ரெடியாகிட்டே இருக்குது. ஒரு பட்டர் ஷீட்டும் ஸ்கொயராட்டே எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் அப்ளை பண்ணும்போது தான் மாவை இதில் போட்டு நம்ம தட்டி எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். சின்ன ரவுண்டு தான் நம்ம தட்ட போகிறோம். அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்துடலாம். பட்டர் ஷீட்டில் சென்டரில் மாவை வச்சுட்டு விரலை வச்சே நம்ம தட்டி எடுத்துக்கிட்டாலே ஓரளவுக்கு தின்னாட்டு வந்துடும். ரொம்ப திக்காட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாட்டும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும். மாவை இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் இந்த பூரணத்தை வச்சிடலாம். பூரணம் நிறைய வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வெளியில் வந்துடும். அதனால் ஓரளவுக்கு வச்சாலே போதும். பூரணத்தை வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம மடக்கி விட்டுட்டோம்னா நல்ல ஒரு ஷேப்பாட்டு கிடச்சிரும். சைட்லலாம் ஒட்டி விட்டுட்டு ஃபோர்க்கை வச்சு ஒரு டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மையே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம டிசைன் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதே மாதிரியே எல்லா கொழுக்கட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.
எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து ஆவியில் வச்சு வேக வைக்கலாம். கீழே உள்ள பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருக்கேன். மேலே வந்து ஹோல் போட்ட பாத்திரம் வச்சுருக்கேன். இதுலையே நான் வந்து தேவைக்கு தக்கன வச்சாச்சு. மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும், சூப்பராக குக் ஆயிரும். அவல் ஏத்தம்பழம்லாம் வச்சா நல்ல டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு, நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.